ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். எதிர்ப்பு எங்க இருக்கோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேரை போட்டு உட்காந்து விளையாடுறதாம நம்ம பழக்கமே. விளையாடலாமா நேருக்கு நேர் ஒண்டி கொண்டி சும்மா பால் சிக்ஸர் பவுண்டரின்னு பறக்கும். வரையா What was your emotion being a Thalapathy fan? ஸோ சின்ன வயசுலேருந்தே இது எல்லாத்துக்குமே அவர் தான். சேடாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும், மோட்டிவேஷன் வந்து எல்லாமே தளபதி தான் போது அவர் போகிறது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, நான் சினிமாக்குள்ளே வந்தது தளபதியை பார்த்து. அவர் மாதிரி ஆகணும் ஸ்க்ரீனில். அவர் பார்த்தா உள்ளே வந்தோமா, என்னோட முதல் படம், அவரோட கடைசி படம். அவரை பார்த்து இந்த வழியில் நான் ஃபஸ்ட்டு உள்ளே கால் எடுத்து வைக்கிறேன், அவர் கால் எடுத்து வெளியே வைக்கிறார். நான் வெயிட் பண்ணிட்டு புக் மை ஷோவில் என் படமும் அவர் படமும் ஒரே இதில் வருமா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இது அந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷன் இருக்குது எனக்கு. இன்னொன்று, ஜனநாயகன் வர்றதுனால எங்கள் படத்தை தேட்டர்லேருந்து தூக்கிட்டாங்க அந்த ஃபீல் இல்லை. தளபதி படம் வருது, ஓகே ரைட்டு. ஆமாம், சீரியஸாக. ஏன்னா நான் இந்த தளபதி ஃபேனு. ஆனால் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் கெஸ்ட் ரோல் ஏதாவது பின்னாடி நானும் அவரும் ஒரே ஃப்ரேமில் கண்டிப்பாக வருவோன்றது. ஒரு அடிபட்டு கஷ்டப்படுறாருன்னா வந்துடுவாருன்னு தெரியும். ஸோ அது வந்து பரவாயில்ல, என்ன வேணால் பண்ணுங்கள், தளபதி வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்துடுவார் எனக்கு தெரியும். இவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா. இப்போ அந்த வில்லனிசம் கேரக்டர் லைட்டாக தளபதிக்கு அடுத்த சிவகார்த்திகேயன் இவர் தான். நல்லா இருக்கு. எனிவே ஐயோ இல்லைங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். ஒரு கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் கிடையாது. நம்ம வேலை செய்வோன்றது நமக்கு தெரியும் சினிமாவில். அதனால அப்படி அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேணும் முன்னேறு நீ 10ஓடு 11 நீ இல்லையே பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானி நீ. இப்போதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, ஆஸ் நீங்க வந்து ஹீரோ ஆனனால அடுத்த சிவகார்த்திகேயன் இவர் தான். ஏன்னா விஜய் டிவி ப்ராஜெக்ட் இருக்கட்டும், நீங்க விஜய் டிவி ஒரு ப்ராடக்டா இருப்பீங்க, அண்ட் தென் நீங்க டெலிவிஷன்ல இருந்து ஒரு ஹீரோவா மாறுறது. சிவகார்த்திகேயன் அதே மாதிரி தான், டெலிவிஷன்ல இருந்து ஒரு ஹீரோவா மாறுறது. அந்த டிரான்சிஷன்ஸ் இருந்திருக்கும், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு அடுத்த எஸ்கே நீங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டோம். அதனால நான் கேட்குறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நல்லா தான் இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. நீ உங்கள்கிட்ட சொன்னவங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை யாரும். பட் எனிவே ஐயோ இல்லைங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. நான் பெருசாக தான் எப்போவுமே யோசிப்பேன். நீங்கள் சொல்லும் போதும் டப்புன்னு எனக்கு எங்கே மைண்டு போயிட்டு வரும்னா, அப்படியே இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தாண்டி இதே மேபி மீட் பண்ணும்போது எனக்கு சொன்னேன் அதே மாதிரி நடந்துருச்சுல, நீங்கள் பேசுவீங்களோ அப்படின்னு போயிடுச்சு மைண்டு. நான் இப்படி தான் யோசிப்பேன். ஸோ போகிறோம், அதை நோக்கி தான் போகிறோம். நடந்தால் நல்லாயிருக்கும், நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த சொன்னவங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. கண்டிப்பா நடக்கலாம். நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு யூனிவர்ஸ். ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் கிடையாது. நம்ம வேலை செய்வோன்றது நமக்கு தெரியும் சினிமாவில். அதனால அப்படி இருந்துக்கலாம். நீங்க தளபதி ஃபேன் வேற. இப்போதான் ஜனநாயகன் வந்து ரிலீஸ் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. நம்ம வந்து இப்போலாம் தளபதின்னு சொன்னாலே எங்களுக்குலாம் கண்ணு கலங்குது. கேளுங்க, கண்ணு கலங்குது. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஒரு எமோஷன் இஸ் டிஃப்ரெண்ட்ல. நம்ம தளபதியை பார்க்குறோம், அதுவும் கடைசி மூவி, அதை நம்ம வந்து ரொம்ப செரிஷ் பண்ணும், ஹாப்பனிங்காக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுலேயும் வந்து கொஞ்சம் தள்ளி போனப்போ ஹவ் வாஸ் யுவர் எமோஷன் பீயிங் அ தளபதி ஃபேன்? எனக்கு தளபதி பற்றி பேசுனீங்கன்னா நிறையா பேசிட்டே இருப்பேன். ஆனால் இந்த பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே, மூவி தள்ளி போகுது எப்படி ஃபீல் ஆகுது. இப்போ என் படம் ரிலீஸ் ஆகிருக்கு Jan 2 அப்படியே அடுத்த வாரம் தளபதி படம். எனக்கு இதில் ஒரு அந்த எமோஷன் எப்படி யதார்த்தமாக வந்ததா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் சினிமாக்குள்ளே வந்தது தளபதியை பார்த்து. அவர் மாதிரி ஆகணும் ஸ்க்ரீனில். அவர் அப்படியே அவர் பார்த்தா உள்ளே வந்தோமா, அவரை பார்த்து இந்த வழியில் நான் ஃபஸ்ட்டு உள்ளே கால் எடுத்து வைக்கிறேன், அவர் கால் எடுத்து வெளியே வைக்கிறாரு. சினிமாலேருந்து போகிறாரு. என்னோடய முதல் படம், அவரோட கடைசி படம். கரெக்டாக வருஷத்தோட முதல் ஆரம்பத்தில் 2026 அவருக்கு பாலிடிக்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வருஷம். எனக்கு 2026 சினிமாவில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வருஷம். இந்த கனெக்ஷன் ஒன்று இது புக் மை ஷோவில் இந்த இது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புக் மை ஷோவில் என் படமும் அவர் படமும் ஒரே இதில் வருமா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இது
அந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷன் இருக்குது. எனக்கு இன்னொன்று ஜனநாயகன் வர்றதுனால எங்கள் ஸ்க்ரீன் வந்து எங்கள் தேட்டர்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஜனநாயகன் பராசக்தி வருது. அந்த ஃபீல் இல்லை. தளபதி படம் வருது, ஓகே ரைட்டு. ஆமாம் சீரியஸாக, ஏன்னா நான் இந்த தளபதி ஃபேனு, டேரக்டர் தளபதி ஃபேனு, சினிமாட்டோகிராஃபர் வெறித்தனமான தளபதி ஃபேனு, டிஆர்டியில் எல்லாருமே தளபதி ஃபேன்ஸு. ஸோ எங்களுக்கு எங்கள் படம் வருதுன்றது அது ஒரு விஷயம். அண்ட் இங்கே நாங்கள் ஒன்று ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜனநாயகன் அங்கே நாங்கள் பேம்ப்ளெட் கொடுத்துட்ருப்போம், அங்கே ஆடியோ லான்ச் நடந்துகிட்ருக்கோம். இங்கே 2ஆம் தேதி எங்கள் படம் ரிலீஸு, 2ஆம் தேதி ட்ரெயில் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதிரி அது நல்லா இருந்தது. திடீர்னு அதை வெயிட் பண்ணிவிட்டு திடீர்னு அந்த படம் வரலன்னும் போது நம்ம படத்தை தேட்டர்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு ஃபீல் பண்ணுறதா, தளபதி படம் ரிலீஸ் ஆகலேன்னு ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு தெரியல. நாங்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம், என்னடா அதுன்ட்டு. ஸோ சின்ன வயசுலேருந்தே இது எல்லாத்துக்குமே அவர் தான். சேடாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, சேடு சோகம்னு தானே, நான் எமோஷனல் அப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவேன். ஸோ எது ஹாப்பியாக இருந்தாலும் மோட்டிவேஷன் வந்து எல்லாமே தளபதி தானும் போது அவர் போகிறது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, இது ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல அவர்கிட்ட. சரி ரொம்ப நாள் ஆசை தான், ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துமே அவர் கூட ஃபோட்டோ எடுக்கல. வேணான்ட்டேன், நான் பார்க்க மாட்டேன், எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவர்னால தான் இந்த சினிமாக்குள்ளே வந்தது. அப்போ நான் ஃபேனாக போய் எடுக்கக்கூடாது. நான் வந்து அவர் நடிக்கிற படத்தில் நானும் ரோல் பண்ணி கோ ஆர்டிஸ்ட்டாக, சார் நான் உங்களால தான் சார் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், நான் இப்போ உங்களுக்கு கோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், உங்கள் ஃபேனு அப்படி சொல்லி எடுக்கணும், அந்த மூமெண்ட் தான் எனக்கு வேணும், அதான் அப்படின்னு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். யார்கிட்டாலும் தான் சொல்லுவேன், வாடா அது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிது. ஆனால் இல்லை இப்போ இந்த மூமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா அவர் ஆனால் பாலிடிக்ஸ் போகிறேன், நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. எனக்கு என்னடா அது, நம்ம ஒரு இது வச்சுருந்தோம், இப்போ போயிட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இது பெரிய கோலாக இருந்தது எனக்கு இந்த சினிமாவில். போயிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சா, பட் பரவாயில்ல, ஓகே. நான் சொல்லுவேன்ல எப்பவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, ஓகே அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரு, திருப்பி வரணும், நான் வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவர் இஷ்டம், வரணும்னா அவர் டிசைட் பண்ணணும். ஆனால் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் கெஸ்ட் ரோல் ஏதாவது பின்னாடி வந்து நானும் அவரும் ஒரே ஃப்ரேமில் கண்டிப்பாக வருவோன்றது இருக்குது, மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அது நடத்தி கொடுத்துரும் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதான் பார்ப்போம். படம் தளபதி வந்து இட்ஸ் அன் எமோஷன். உங்களுக்கு வந்து நீங்கள் பேசுகிறப்பவே தெரியுது, இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து டோட்டல் எமோஷனாகவே அவர் தான் இருப்பார். அவரோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு மூவியாக இருக்கட்டும், இல்லை வந்து பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு ஹேர்டில் வந்துட்டே இருக்குல்ல. பீயிங் அ ஃபேன், நீங்கள் அதை பார்க்குறப்போ வாட் யூ ஃபீல் லைக்? ரெண்டு பக்கமே அவருக்கு வந்து ஒரு பக்கம் ஹேர்டில்ஸ் வந்துட்டே இருக்குது, படம் தள்ளி போகுது, பாலிட்டிக்ஸில் எதுனா ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள். ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் அதை, ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு அதை கற்றுக்குறேன். இப்போ நானும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கும் பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே அது இருக்கும். ஆனால் அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றது யாராவது கேட்டு தெரிஞ்சதை விட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாலேயும் அவருக்கு அத்தனை ஹர்டில்ஸு, அண்டு பாலிடிக்ஸ்லேயும் இத்தனை இப்போ அவ்வளோ ஹர்டில்ஸு. கமெண்ட்டில் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இது மாதிரிலாம் இது பண்ணுவாங்க, ஃபேஸை வச்சு கலாய்ப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ஏன் அதெல்லாம் பார்த்து சிரிப்பு வருதுன்னா, தளபதி ஒரு நாள் கலாய்ச்சவங்க தானே, அப்போது வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நான் இப்படி எல்லாத்தையுமே அவர் கூட கனெக்ட் பண்ணி மாற்றிப்பேன். ஸோ அவர் பார்க்கும்போது இன்னமும் கற்றுட்டு தான் இருக்கேன். இப்போ என்ன பாலிடிக்ஸ் போயிட்டாருன்னா எனக்கு இப்போ என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, சரி நீ நடிகனாக இருந்து உனக்கு இந்த சொன்ன பாண்டியன் ஸ்டோர்லேயே இவ்வளோ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி பார்த்தவங்க, நீ இப்போ மூவி பண்ணுற உனக்கு மேபி ஃபேன்ஸ் சர்க்கிள்னா பெருசாகலாம் இதாகலாம், அவங்களுக்கு நீ எதாவது பண்ணணும்லடா, அவர் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், பண்ணணும்ல, நான் அவ்வளோ தூரம் வந்து இப்போ அவங்களுக்காகன்னு ஒன்று இறங்குறேன்ல, அதே மாதிரி நீ இறங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ எல்லாமே லேர்னிங் தான். அவர் அடிபட்டு கஷ்டப்படுறாருன்னா வந்துடுவாருன்னு தெரியும். ஸோ அது வந்து பரவாயில்ல, என்ன வேணால் பண்ணுங்கள், தளபதி வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்துடுவார் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதான் இந்த ஒரு சமயத்தில் இவருக்கு இந்த டைலாக் பயங்கரமாக சூட் ஆகும். தளபதி ஸ்டைலே நீங்கள் சொல்லணுன்னா அவரோட டைலாக் அவரோட சுச்சுவேஷனுக்கு, அவரோட லைஃப் இப்போ ஹேப்பனிங்க்கு சூட் ஆகுனா என்ன டைலாக்? எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா. அவர் அழகிய தம்மனில் டைலாக் வரும். அதில் அந்த கேரக்டரே ஒரு வில்லனிசம் கேரக்டர், இது ஒரு மாதிரி டுவல் ரோலில் எவ்வளோ பண்ணிட்டோம். அது வந்து இப்போ அந்த வில்லனிசம் கேரக்டர் லைட்டாக தளபதிக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அது சாஃப்டாக அமைதியாக உள்ளே இருக்கும் அவருக்கு. எவ்வளோ தான் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வரணும் அந்த அப்படின்ற ஒரு இருக்குது இந்த இது டைலாக். நீங்கள் சொல்கிறப்ப வந்து நம்ம ஃபேஸை வச்சு கலாய்க்கிறது, நம்ம அப்பியரன்ஸ் வச்சு கலாய்க்கிறது ரொம்ப வருஷமாகவே இந்த ஸ்டீரியோ டைப் ஒன்று இருந்துட்டு தான் இருக்குது. லெட் இட் பி விமன் ஆர் எப்போவுமே விமனை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசி பழகிட்டோம். அவங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும், ஹீரோயின் மெட்டீரியல்னால் இவங்க இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி தான்
மேலுக்கும். ஒரு ஹீரோ மெட்டீரியல்னால் இவங்க வந்துட்டு பார்க்க ரொம்ப இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இருந்துச்சு. அதெல்லாம் உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறைய பேர் வந்து பக்கத்து வீட்டு பையன், எஸ்கேவே இருக்கட்டுமே, சிவகார்த்திகேயன்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற பையன், நம்ம ஊர் பையன் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் வந்தார். அது இப்போ தான் மாறிட்டே இருக்குது. இன்னும் மாறிட்டு இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் நான் வந்து பரவாயில்ல இதை நம்ம ஒதுக்கி விட்டுறலாம், ஏன்னா தளபதி கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டதா சொல்கிறீங்க. பட் ஸ்டில் இட் ஹர்ட்ஸ். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வாய்ப்பு தள்ளி போகிறதோ இல்லை நமக்கான கேரக்டர் அவங்க கொடுக்குறதோ வந்து மாறிட்டே போகும்ல, இல்லை நீ இதுக்கு தான்ப்பா சூட் ஆவ அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாம் அது இருக்குது. இப்போ என்னையே பாருங்களேன், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜிம் போ, ஃபேஸ் எல்லாம் அந்த ஸ்கின் கிளினிக் போ, சிக்ஸ் பேக் கொண்டு வா, இல்லை கொஞ்சம் பேக்ஸ் இது ஏன் ஹீரோ சினிமாக்குள்ளே போய்ட்டு ஹீரோவாக போகிற அது என்ன பின் போனே எனக்கு புரியல. ஹீரோனா அதான் சொன்னேன், கலராக தான் இருக்கணுமா, இல்லை பாடி இப்படி பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கு, அவன் அந்த மாதிரி ரோல்ஸும் வரலாம்ல. எனக்கு 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 இன்ஸ்டிங் சொல்லுச்சுன்னா அதை நான் பண்ணுவேன். இல்லைனா வந்து மற்றவங்க சொல்கிறாங்க இது இப்படி தான்ன்ற கண்டில் நான் பண்ண மாட்டேன். அந்த பழக்கம் கிடையாது எனக்கு. நான் வேணும்னே நான் இப்படி இருக்குது, லைட்டாக தொப்பெல்லாம் போட்டு இப்படி இருக்குது, இது சிக்ஸ் பேக்லாம் வேணான்னு இருக்கிறது காரணம் ஜிம்பா. ஓகே எனக்குன்னு ஒன்று எதுக்கு இந்த இது இருக்குது, இந்த ஒன்று இதுக்கேற்ற கதைகள் வரும். நான் அதுக்கு எக்ஸாம்பிளாக நிறைய பேர் இருக்கு. மணிகண்டன் இருக்கார், சிவகார்த்திகேயன் இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. அது அந்த மைண்ட் செட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இவங்க ஹீரோயினாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்படி தான் அப்படின்ற கோட்டுக்குள்ளே அதை எழுதி வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சில சமயம் வேணும்னே பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன். நான் இப்படி தான் நான் உள்ளே வருவேன், இப்படி இந்த உருவத்தில் தான் நான் ஹீரோ ஆவேன். பார்க்க சின்ன பையமாக இருந்தால் ஓகே பரவாயில்ல, நான் அப்படி தான் வருவேன். ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸாக நான் மெச்சூர்டாக நான் பண்ணிட்டு போவேன். இல்லை இந்த உடம்பு இப்படி தான் இருக்குன்னா எனக்கான கதை வரும், இல்லை நானே கூட எழுதி நடிப்பேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஆனால் நான் இப்படி தான் உள்ளே போவேன். இதுக்காண்டி ஹீரோ நீங்கள் எழுதி வச்சிருக்க மாதிரிலாம் நான் அப்படிலாம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் டீரதி வந்தது. அதில் வந்து ஹீரோக்கான ஒரு இதே இல்லை, நான் கதை நாயகன் நான் தான், ஆனால் அதோட ஃபிசிக்கல்லேருந்து எல்லாமே வேறு. ஸோ அதே மாதிரி வரும். நான் அப்படி தான். பீயிங் தளபதி ஃபேன், எனக்கு உங்ககிட்ட வந்து ஒரு மாஸ் டைலாக் தளபதியோடது, தளபதியோட பாடி லாங்குவேஜோட மிமிக்ரியோட. மிமிக்ரி பண்ணுவேன்னு யார் சொன்னாங்க? நான் சொல்கிறேன். ஃபேனாக இருந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க. அவர் மாதிரி பேசிருக்கு. சரி, நான் உட்காந்து நீங்கள் கேட்குறதுனால நான் உட்காந்து பேசுகிற டைலாக் யோசிச்சுருந்தேன். ஆதி படத்தில் ஒரு டைலாக் வரும். ஆர்டிஎக்ஸ் கிட்ட சொல்கிற டைலாக் தானே? நீங்கள் தான் ஆர்டிஎக்ஸ். ஐயோ ஆர்டிஎக்ஸ் மாதிரி நான் இல்லை, பரவாயில்ல ஓகே. அந்த டைலாக் சொல்லுமா? ஆதி படத்தில் ஆர்டிஎக்ஸ் முன்னாடி சொல்லுவார். இப்போ தளபதிக்குமே அது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்குமே கரெக்டாக இருக்கும். அப்படியே கூட வச்சுக்கோங்க. அவரோட இப்போ அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் எல்லாரும் கொடுக்குறாங்களே, அவங்கள ஆர்டிஎக்ஸ் இடத்துல வச்சுக்கலாம். எதிர்ப்பு எங்கே இருக்கோ அங்கே சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டரில் சேரை போட்டு உட்காந்து விளையாடுறதாம்மா நம்ம பழக்கமே. விளையாடலாமா நேருக்கு நேர் ஒண்டி கொண்டி சும்மா பால் சிக்ஸர் பவுண்டரின்னு பறக்கும், வரையா மாதிரி இருக்கும். அதே மாதிரி தளபதிக்காக ஒரு சாங்கை டெடிகேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து திருப்தியாக எப்படி சாங்கா இந்த சுச்சுவேஷனுக்காக இருக்கலாம். நீங்கள் தளபதிக்கு வந்து ஒரு பூஸ்டிங்காக ஒரு மோட்டிவேட்டிங்காக ஒரு சாங், அவரோட சாங் டக்குன்னு ஆலப்புறம் தமிழான்னு பாட்டு போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிச்சுட்டோம். அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொடவேனும் முன்னேறு நீ, 10ஓடு 11 நீ இல்லையே, பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானினி, ஊரெங்கும் சந்தோஷம் விளையாடுதே. ஆஃப்டர் த ரிலீஸ் உன்னாலே அன்பெங்கும் அலைப்பாயுதே, தலைவா தலைவா உயிர் நீ தலைவா, தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நம்ம சீசனில் ஒரு மாதிரி ஃப்ளேவராக இருந்தது சீசன் 7. இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி இதான ரொம்ப ஓவராக ஹைப் ஆகி ஓவராக சண்டை போடுறது, சண்டை மட்டும்தான் அப்படின்னு மண்டையில் வச்சுட்டு வந்து பண்ணுற மாதிரிலாம். ஓகே, இன்னும் நாள் இருக்குல்ல, நம்ம இன்றைக்கி வச்சு நாள் டிசைட் பண்ணவே முடியாது. இப்போ இன்றைக்கி ஒருத்தவங்க கெட்டவங்க நினச்சிங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு எமோஷனல் விஷயம் வச்சுன்னா ஆடியன்ஸ் அப்படியே மறுபடியும் நல்லவங்க சைடுனா குட் புக்ஸில் வச்சுருவாங்க அவங்கள. சிஜியை பற்றி வந்து கான வினோதனை பற்றி பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து இது பண்ணும்போது
இதெல்லாம் இருந்தது. அப்போ டக்குன்னு தோணும். ஆனால் நான் உள்ளே இருந்துட்டு வந்தேன் இல்லையா, எனக்கு அது ஃபுல்லாக என்னோடதே. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.